Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா fill up the appropriate boxes in the following table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து blank விட்டுருக்காங்களோ அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, CP வந்து ₹15 கொடுத்துருக்காங்க, SP வந்து ₹16 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ CP வந்து எழுதிக்கலாம் நம்ம. CP வந்து ₹50, SP வந்து ₹60, ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னா என்ன அர்த்தம்? CP அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், வாங்கின அமௌண்ட். SPனா செல்லிங் ப்ரைஸ், விற்கிற அமௌண்ட்னு அர்த்தம். அதாவது ₹50 வாங்கி ₹60 விற்கிறாங்க. இப்போ ப்ராஃபிட்டா லாஸா, லாபமா நஷ்டமானு கேட்குறாங்க. ₹50 வாங்கி ₹60 விற்றா ப்ராஃபிட் தானே. ஸோ SP வந்து பெருசாக இருக்கிறதுனால there is a என்னது profit. Since SP is greater than CP, there is a profit. Profit formula என்னது? SP minus CP. ஞாபகம் வச்சுக்கோங்க, PSC ன்னு வரணும், லாஸ் வந்தால் CS ன்னு வரணும். PSC, profit is equal to SP minus CP, அதான் PSC. லாஸ் வந்தால் CS மாற்றிக்கணும். சரிங்களா? ஒன்றுமே இல்லை, பெரிய எது பெருசோ அதில் மைனஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ 60 minus 50 so is equal to ₹10. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் என்னது? ₹10. there is a profit of ₹10. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, CP வந்து நான் இங்கே புக்கிங் வச்சுக்கிறேன், உங்களுக்கு சரியாக தெரியாது, புக்கிலேருந்து கொஷின் அப்படியே ரீட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ CP வந்து ₹15 கொடுத்துருக்காங்க, SP வந்து ₹16 கொடுத்துருக்காங்க. சாரி, CP வந்து 17 கொடுத்துருக்காங்க. கொஷின் சாரி, CP வந்து 70, SP வந்து 60. இப்போ ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்க போகிறோம். என்னன்னு சொல்லுங்கள்? காஸ்ட் ப்ரைஸ்னால் ₹70 வாங்கி ₹60 விற்றுருக்காங்க. இப்போ என்னது? லாஸ் தானே. ஸோ இப்போ இதில் எது பெருசாக இருக்குது? CP பெருசாக இருக்குது. CP பெருசாக இருந்துச்சுன்னா தேர் இஸ் அ லாஸ். வாங்கின விலை அதிகமாக இருக்குது, விற்ற விலை கம்மியாக இருக்குது, அப்போ லாஸ் தானே. இப்போ லாஸ் ஃபார்முலா என்னது? பெருசுலேருந்து சின்னதை மைனஸ் பண்ணணும். ஃபார்முலா மனப்பாடமே பண்ண வேண்டாம், அப்படியே நம்மளே போட்டுடலாம். லாஸ் இஸ் ஈக்குவல் டு CP மைனஸ் SP. CP வந்து ₹70, SP வந்து ₹60. ஸோ லாஸ் எவ்வளோ? ₹10. சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், தேர்ட் சம். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, CP ஈக்குவல் டு ₹100, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ₹20. அப்போ நம்ம சம்மில் என்ன கண்டுபிடிக்கணும்னா SP கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த சம்மில் லாஸும் பிளாங்காக இருக்கே, லாஸும் கண்டுபிடிக்கணுமா? கிடையாது. ஒரு சம்முக்கு ப்ராஃபிட்டு லாஸ் ரெண்டுமே இருக்காது. ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்கன்னா லாஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதில் அடுத்த பிளாங்க் பிளேஸ் SP. இப்போ இங்கே ரெண்டுமே பிளாங்க் பிளேஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இதர் ப்ராஃபிட் இல்லை லாஸ், ஏதாவது ஒன்று தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இது வந்து இதோட ஆப்போசிட் சம்ஸ். ஓகே, ஒரே ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ₹100 வாங்கி ₹20 ப்ராஃபிட் வச்சு விற்றுருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? CP ப்ளஸ் ப்ராஃபிட் தான் செல்லிங் ப்ரைஸ். சரி, நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா வந்து மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால் நம்ம ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா அதே தான். ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, ப்ராஃபிட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன சொன்னேன்? SP மைனஸ் CP. இதே ஃபார்முலா. ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா ப்ராஃபிட் ஃபார்முலா, லாஸ் கொடுத்தாங்கன்னா லாஸ் ஃபார்முலா. CP, SP, ப்ராஃபிட், இவங்க 3 பேரும் ஒரு கேட்டகரி, ப்ராஃபிட் ஆர் லாஸ். சரிங்களா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் இருக்க இடத்துல என்ன போகிறோம்? 20 இஸ் ஈக்குவல் டு SP என்னது தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் CP என்னது 100. புரியுதுங்களா? இப்போ SP தான் கண்டுபிடிக்கணும். இந்த -100 அந்த பக்கம் போணுச்சுன்னா +100 ஆயிரும். அப்போ 20யோட 100 சேர்ந்துருச்சுன்னா SP வரும். கண்டுபிடிக்கிறது நெகட்டிவில் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். கண்டுபிடிக்கிறது பாசிட்டிவில் தான் இருக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கிறது நெகட்டிவில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு அடுத்தடுத்த சம்மில் சொல்கிறேன். ஸோ SP என்னது? ₹120. புரியுதுங்களா? ஈஸி சம் தானே. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். அடுத்து வந்து CP ஈக்குவல் டு ₹18 கொடுத்துருக்காங்க, லாஸ் இஸ் ஈக்குவல் டு ₹15 கொடுத்துருக்காங்க. நம்ம அதே மாதிரி SP கண்டுபிடிக்கணும்.
இப்போ இந்த சம்மில் ப்ராஃபிட் கொடுத்ததுனால ப்ராஃபிட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல. இப்போ இங்கே லாஸ் கொடுத்ததுனால லாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும். லாஸ் ஃபார்முலா என்னது? சிஎஸ், சிபி மைனஸ் எஸ்பி. இப்போ எல்லா வேல்யூஸையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லாஸ் வந்து 15 இஸ் ஈக்குவல் டு சிபி வந்து 80 மைனஸ் எஸ்பி தெரியாது. இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? எஸ்பி. கண்டுபிடிக்க வேண்டியது மைனஸில் இருக்கக்கூடாது. அப்போ உடனே அதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். அப்படி அந்த பக்கம் போகும்போது அது ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே இருக்கிற 15 என்ன பண்ணணும்? இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இங்கே கூட பாருங்கள், கண்டுபிடிக்கிறது மட்டும்தானே ஒரு இடத்துல வச்சுருந்தோம். அதனால தானே இந்த 100 அந்த கொண்டு போகணும். இங்கே என்ன பிரச்சனைனா அந்த 80 அந்த பக்கம் என்னால் கொண்டு போக முடியாது. ஏன்னா கண்டுபிடிக்க வேண்டியது மைனஸில் இருக்குது. கண்டுபிடிக்க வேண்டியது எப்பவுமே ப்ளஸில் தான் இருக்கணும். ஸோ அதை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்காக அனதர் சைட் போனதுனால அது ப்ளஸ் ஆயிடுச்சு. 80 ஏற்கனவே இங்கே இருக்குது. 15 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 15 ஆயிரும். எப்பவுமே ஒன்று எடுத்துகிட்டு போகும்போது மீதி அந்த பக்கம் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 80 இங்கிட்ட அப்படியே இருக்குது. அதனால் அதை எழுதிக்கிட்டு தான் கொண்டு வர டேர்ம் வரணும். சரிங்களா? ஏன் அப்போ இந்த பக்கம் வந்து மீதி இருக்கிறது எழுதிட்டு தானே எஸ்பி எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, இங்கே தான் மீதியே இல்லையே, இருந்த 15 நான் அதை கொண்டு போயிட்டேனே. அப்போ இது தான் நான் எண்ணி எழுதி ஆகணும். சரிங்களா? ஸோ எஸ்பி ஈக்குவல் டு 80 minus 15. 80 minus 15 என்ன வரும்? ₹65. புரியுதுங்களா? ஈஸி சம்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எஸ்பி ஈக்குவல் டு ₹17 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ₹25 கொடுத்துருக்காங்க. சிபி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சேம் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா? ப்ராஃபிட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். Profit is equal to SP minus CP. Profit இங்கே போட போகிறோம். Profit என்னது? 25 equal to SP வந்து 70 minus CP தெரியாது. பார்த்தீங்களா? கண்டுபிடிக்க வேண்டியது மைனஸில் இருக்குது. அதனால் அந்த பக்கம் போயிடுது. 25 இந்த பக்கம் வந்துடுது. அப்போ மைனஸ் சிபி அந்த பக்கம் போணுச்சுன்னா ப்ளஸ் சிபி ஆயிரும். ஈக்குவல் டு 70 ஏற்கனவே இங்கே இருக்குது. ப்ளஸ் 25 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் 25 ஆகும். அப்போ சிபி ஈக்குவல் டு 70 மைனஸ் 25 ₹45. ஓகே, கிளியராக புரியுதா உங்களுக்கு? இல்லை ஒரே ஒரு சம் தான் இருக்குது இந்த எக்ஸாம்பிள். அடுத்த சப்டிவிஷன் பாருங்கள். எஸ்பி ஈக்குவல் டு ₹100. லாஸ் இஸ் ஈக்குவல் டு ₹30. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிபி ஈக்குவல் டு கொஷின். சேம் லாஸ் கொடுத்துருக்காங்களா? லாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். லாஸ்க்கு ஃபார்முலா வந்து சிஎஸ். இப்போ லாஸ் இருக்க இடத்துல 30 போடணும். சிபி தெரியாது. எஸ்பி வந்து 100. கண்டுபிடிக்க வேண்டியது மைனஸில் இல்லை. அப்போ இதை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போனால் போதும். அப்போ 30யோட -100 வந்து சேரும் போது ப்ளஸ் 100 ஆகிடும். ஈக்குவல் டு சிபி. 100 + 30 என்ன வரும்? ₹130. சிபி ஈக்குவல் டு ₹130 தான் இது கூடான ஆன்சர். ஈஸியாக புரியுதுங்களா சம்மு? ஈஸி தானே? வெறும் லாஸ் ப்ராஃபிட் ஃபார்முலா வச்சு தான் போடுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ சிபி எஸ்பி இருந்தால் தான் ப்ராஃபிட் லாஸ். சிபி எஸ்பி ப்ராஃபிட் லாஸ் இவங்க எல்லாருமே ஒரு கேட்டகரி. சரிங்களா? நல்லா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேல்குலேஷன்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வராது. சரிங்களா? அதனால் பொறுமையாக ஒன்றுக்கு ஒரு தடவை எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணுங்கள். எப்பயுமே கொஷின் எழுதுறதுக்கு முன்னாடி எழுதிட்டு கரெக்டாக எழுதியிருக்கோமா, கொஷனை வந்து கரெக்டாக காப்பி பண்ணியிருக்கோமா, இந்த நம்பர் தானா அப்படின்னு ஒரு தடவை க்ராஸ் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம வந்து சம் போடவே ஆரம்பிக்கணும் எப்பயுமே. சரிங்களா? அதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye-bye.